அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். நடந்துச்சா? அன்பாயிருப்பேன் சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தனையா, அன்பு தருபவரும் நீர்தனையா. உண்மையன்றி எனக்கு யாரையா, உண்மையன்றி எனக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்றைய வாழ்வுத்தரு நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவரும் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளை கர்த்தர் உமது வசனத்தின் மூலமா கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு பேசுவாராக. இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 2வது அதிகாரம் 27-30 வசனங்களை நம்ம வாசித்துக் கொள்ளலாம். சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்து விருத்த சேதனமும் உள்ளவனாய் இருந்து நியாய பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. நாங்கள் செபிக்கலாம். மிக அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில முது பிள்ளைகள் முது வசனத்தை கேட்டதான முது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரே, அவர்கள் என்ன இடத்துல ஆண்டவரே அப்போ உமக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி அவர்கள் செய்கிற அநேக காரியங்களை ஆண்டவரை இன்றைக்கு கவனித்து பாருங்க. கர்த்தர் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்துல தேவனிடத்துல அன்பு கூர்ந்து ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி அவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக இந்த கால வேளையில் நாம் செபிக்கிறோம். கர்த்தர் உமது வசனத்தினால ஆண்டவரே சரீரத்தினுடைய இருக்கிறதான எல்லா வியாதி பலவீனங்களை ஆண்டவரே முற்றிலும் அவர் சுகமளிக்கிற வல்லமை இந்த நாளிலே கடந்து போவதாக. இன்னைக்கு படுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரை தட்டி எழுப்புவீராக. மத வசனங்களினால் அவர்களை பலப்படுத்துவீராக, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. கர்த்தர் ஆண்டவரே மாம்சத்தில் மடி அல்ல, மாத்திரமல்ல ஆண்டவரே ஆவியின்படி சோர்ந்து போனதான உமது பிள்ளைகளை மத வசனத்தினால் ஆண்டவரே பலப்படுத்தி உயர்த்தும்படியா செபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் உமது கரங்களிலே ஒவ்வொருவரும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாட்களில் அநேக வீசிங் ப்ராப்ளம்னால, அநேக கோல்டு நிமித்தம் அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு ஜுரத்தினாலும் அநேக விதத்துல சோர்வடைந்திருக்கிறார்கள். பிபி சுகர் இப்படிப்பட்டதான் சின்ன சின்ன வியாதிகளா இருந்தாலும் பல விதத்துல சோர்வடைந்து போன நிலைமையில இருக்கிறார்கள். ஆண்டவர் அன்றாட வாழ்க்கையில் அன்றாட வேலைகளை செய்ய முடியாத நிலைமையில இருக்கிற பிள்ளைகளை கூட கர்த்தர் ஒரு விஷயம் கூட பாருங்க. கர்த்தர் உமது ஆணிப்பா இந்த கரத்தை நீட்டுவீராக. கர்த்தர் சுகமளிக்கிற வல்லமை அவர்களை வெளிப்படுவதாக. கர்த்தர் நீ உயிரோடு இருக்கிறது அவரை உணரும்படிக்கு நீ இந்த நாளில் ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகிறதா இந்த மாதத்துல கர்த்தர் ஆண்டவரே நீ உயிரோடு இருக்கிறவர் ஜீவன் உள்ள தேவன் என்பதை உணரும்படிக்கு விசுவாசிக்கும்படிக்கு கர்த்தருடைய மனக்கண்களை திறக்கப்படும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம். ஏஜோ நல்ல பிதாவே, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.